கையில் வைத்திருக்கும் காவல்துறையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டு கொள்வதில்லை என குற்றம் சாட்டியுள்ள நயினார் நாகேந்திரன், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டி என விஜய் கூறியிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் எடப்பாடி அரசே வெல்லும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2-3 தினங்களுக்கு முன்னாக ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக பேசியிருக்கிற சூழ்நிலையில் அந்த ஆணை அறிவாளால் வெட்டிவிட்டு அந்த பெண்ணை இழுத்து போய் முள் புதருக்குள்ள கூட்டிட்டு போய் 3 பேர் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். விடியற்கால 4 மணி வரையிலும் காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? காவல்துறை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற நமது முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றுதான் எங்களுடைய கேள்வியாக உடனடியாக நாங்கள் கோவைக்கு போய் போராட்டம் நடத்தினோம். ஆனால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, கஞ்சா போதைப் பொருளுக்கு அதிகமாகிவிட்டது. பல்லடத்தில் 3 பேரை வெட்டி கொள்கிறார்கள். ஆனால் தோப்பில் உடுமலைப்பேட்டையை தொட்டு எடுத்திருக்கிற தோட்டங்களில் தினசரி படுகொலைகள். இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் தோட்டத்திலே போய் தங்குவார்கள். இப்பொழுது யாரும் தோட்டத்திற்கு போவதற்கே பயப்படுகிறார்கள். காரணம் திமுக ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி இல்லை, நடைபெறவில்லை. காவல்துறையை கையில் வச்சிருக்க முதலமைச்சர் அதை கண்டுகொள்ளவும் இல்லை. அவர்களுக்கெல்லாம் ஒரே சிந்தனை, மக்கள் மீது அக்கறை இல்லை. ஒரே சிந்தனை, துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும், அதற்காக எப்படியாவது கூட்டணியை சரிபார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கட்சி தலைவர் சொல்கிறார், நான் எங்களுக்கும் திமுகவும் தான் போட்டி அப்படின்னு சொல்றார். ஆனால் உண்மையிலே இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலும் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையிலும் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும்.